யுபிஐ மூலம் 10,000க்கு மேல் பணம் அனுப்பினால் 1 மணி நேரத்துக்கு பின்பே செல்லும். கடந்த ஆண்டில் டிஜிட்டல் மோசடி மூலம் மக்கள் 22,900 கோடி அளவுக்கு பணத்தை இழந்துள்ளனர். இது தொடர்பாக 28 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. யுபிஐ மற்றும் ஐஎம்பிஎஸ் போன்ற அமைப்புகள் உடனடி பண பரிமாற்றத்தை செய்வதால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. இது தடுப்பதற்காக ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஒருவர் யுபிஐ மூலம் மற்றவருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பினால் அது உடனே செல்லாது. 1 மணி நேரத்திற்கு பின்பே இது செல்லும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் பணத்தை தவறான நபருக்கு அனுப்பிவிட்டோம் அல்லது மோசடி செய்யப்பட்டுள்ளோம் என்பதை அறிந்தால் நாம் அனுப்பிய பணத்தை ரத்து செய்ய வசதி வரப்படும். ஆனால் 10,000க்கும் கீழ் உள்ள பண பரிமாற்றத்திற்கு இந்த புதிய விதி பொருந்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் வங்கித்துறை சார்ந்த நிபுணர்கள் மே 8ஆம் தேதி வரை ஆலோசனை தெரிவிக்கலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று நீங்கள் இதற்கு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் எனவும் அல்லது ரிசர்வ் வங்கியின் மின்னணு அஞ்சல் மூலமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வசதி வயதானவர்களுக்கும் தெரியாமல் பணத்தை இழப்பவர்களுக்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் என பார்க்கப்படுகிறது.